எப்படியோ நம்ம ஹீரோ கடைசியில் 102வது லெவலுக்கு வந்துடுறான். அப்போ ஒரு நாள் அவன் பேங்க்ல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போறான். அங்க ஒரு திருட வர நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்கிற கன் அப்புறம் கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறான். அதே நேரம் ரியல் லைஃப்ல மில்லி அந்த கீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு கெஞ்சி கெஞ்சி மெசேஜ் அனுப்புறா. இப்போ அந்த கீஸ் வந்து அவனோட ஆஃபீஸ் பாத்ரூமுக்குள்ள போய் கேமுக்குள்ள இருக்கிற ஹீரோயினை ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு போக வைக்கிறான். அதுவும் இல்லாம அவன் தேடிட்டு இருக்கிற அந்த சீக்ரெட் கிளிப் இருக்கிற லொகேஷனையும் சொல்றான். அதை ஹீரோயின் தேடி எடுக்கும்போது பில்டிங் ரெட் அலர்ட் ஆகுது. நிறைய கார்ட்ஸ்லாம் அவளை துரத்திட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் அந்த கிளிப்பை மிஸ் பண்ணிடுறா. அப்ப அங்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண 2 பேர் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. கேமுக்குள்ள இருக்கிற வில்லன்களுக்கு என்னதான் திரும்ப திரும்ப உயிர் வந்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப கட் பண்ணா ரியல் லைஃப்ல அங்க இருக்கிற சிஇஓ ஆபீஸ்க்கு வராரு. அதாவது நம்ம வில்லன் ஆபீஸ்க்கு வராரு. ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னடா வேலை பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிடறான். அப்புறம் அவனோட டீம் கிட்ட ஹீரோ கேரக்டர் எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா அவனுக்கு பப்ளிசிட்டி வந்துருச்சு, அதனால அந்த கேரக்டரை ஃப்ரீ சிட்டி 2 அதாவது அடுத்த வருஷனோட கேமோட மாடலா எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றான். அதை வச்சு நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்றான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ கேரக்டரோட கோடிங் எப்படின்னு கீஸ் கிட்ட கண்டுபிடிக்க சொல்றான். இப்ப கேமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போறான். 2 பேருக்குள்ளே லவ் வருது. கடைசியில் ஹீரோயின் அவளோட ரியல் பேர் அவங்கிட்ட சொல்லிட்டு போறா. இப்ப அப்படியே கட் பண்ணி ரியல் வேர்ல்ட்ல காட்டினா அந்த கீஸ் வந்து நம்ம மில்லி கிட்ட நம்மளோட கேம் கோடிங்கை வச்சு தான் ஃப்ரீ சிட்டிங்கிற கேம் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றான். அதாவது அவங்க உருவாக்கின கேம்ல இருக்கிற கேரக்டர்ஸை ஏஐ வச்சு உருவாக்கி இருப்பாங்க. அந்த ஏஐ மூலமா அந்த கேரக்டர்ஸ்லாம் தானா யோசிச்சு செயல்படுற கேரக்டர் மாதிரி மாறி இருக்கு. அதனால தான் கேமுக்குள்ள வர ஹீரோ கேரக்டர் இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ரோபோ படத்துல சிட்டி கேரக்டர் வரும்ல, அந்த மாதிரி தான். இதை பார்த்து மில்லி அந்த கீஸும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அடுத்த கேமை 48 மணி நேரத்தில் லான்ச் பண்றதுக்காக வில்லன் பிளான் பண்றான். அதனால அதுக்குள்ள இந்த கேம்ல இருக்கிற ப்ரூஃபை மில்லியும் கீஸும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இப்போ உடனே மில்லி கேமுக்குள்ள போறா. அங்க ஹீரோயின் ஹீரோ ஒரு ஹப்புக்கு கூட்டிட்டு போறா. ஏன்னா அங்கதான் எல்லா பிளேயர்ஸும் மீட் பண்ணிக்குவாங்க. அங்க அவ எல்லார்கிட்டையும் இது ஒரு கேம் தான், முக்கியமா ஹீரோ ஒரு பிளேயரே கிடையாது, அவன் ஒரு நார்மலான ஆள் தான் சொல்ல ஹீரோவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அப்ப நம்ம ஃபீலிங் எல்லாமே ஃபேக்கான ஒன்னான்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அவன் போட்டிருந்த கூலிங் கிளாஸை கலட்டி வீசிட்டு அங்கிருந்து வெளியில போறான். இதை ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹீரோயின் அவங்கிட்ட ஓடி வந்து இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்கிறா. ஆனா ஹீரோ அவளுக்கு பதில் சொல்லாம அங்க இருக்கிற பீச்சுக்கு போயிடுறான். அவனுக்கு அங்க என்ன பண்றதுனே தெரியல. அவன் ஒரு ஃபேக்கான ஃபீலிங்ஸ் உள்ள ஆள் அப்படிங்கிறது அவனால நம்பவே முடியல. அதனால பீச் மணல்ல இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி கடலுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் போகும்போது அந்த கல்லெல்லாம் மறைஞ்சிருது. அப்பதான் அங்க ஒரு பவுண்டரி லைன் இருக்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். உடனே அந்த இடத்துல கையை விட்டு பார்க்கறான். அவன் கை உள்ள போனோன்னு மறைய ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ கேமுக்குள்ள இருக்கிற சிட்டிக்குள்ள வந்து நம்ம எல்லாருமே ஃபேக் தான், அதாவது இங்க வர்ற கார் நம்ம மேல ஏறணும்னு நம்ம சாகிறதுக்காக தான் இங்க உருவாக்கப்பட்டிருக்கோன்னு சொல்றான். அப்ப தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஒரு ரியல் ஆளுங்களே இல்லைன்னு சொன்னோன்னா அவனும் ஹீரோ கூட சேர்ந்துடுறான். இப்ப 2 பேரும் கூட்டணி போட்டு அந்த மிஸ்டீரியஸான ஹப்புக்குள்ள போறாங்க.